மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். சின்னதா ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவரே தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்து துளாராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். குரு மங்கள யோகம் உண்டாகும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசாங்கம் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவில், அதாவது பிடிக்காததை பிடித்தது போல் வாழ பழகி கொண்டால், வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ பிறக்கிறோம். கணவன் ஒரு இடத்துல பிறப்பாரு, மனைவி ஒரு இடத்துல பிறப்பாங்க. கடைசியில் பார்த்தா கணவன் மனைவியாக ஒன்றாக இணைவாங்க. ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு வரும். அப்படி இருக்கையில் எங்கேயோ இருந்து வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய தம்பதியர்கள், இதுதான் வாழ்க்கை, இவங்க தான் மனைவி, இவங்க தான் கணவன், இதில் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் என்று யோசித்து, தெளிவாக யோசித்து, எதையெல்லாம் தன்னிடம் மாற்றிக்கொண்டு, எது கணவருக்கு பிடிக்காதோ, எது மனைவிக்கு பிடிக்காதோ அதை தெரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தொழிலும் அப்படிதான். தொழில் வியாபாரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் டாக்டராக படிக்கணும், நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், அப்படி நிறைய கனவுகள் எல்லோருக்கும் இருக்கும். அதை நினச்சதெல்லாம் நடக்காது வாழ்க்கையில். அப்போது பிடித்ததை நேசிக்க கற்றுக்கொண்டால், அதாவது ஒரு மனைவி கணவன் அவர்கள் செய்யும் சமையல் முதல் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்ட கற்றுக்கொண்டால் அவர் புத்திசாலி, அவர் சுகமாக வாழ்வார். மனைவியின் குடும்பத்தை பற்றி தவறாக பேசாமல், மனைவியின் குடும்பத்தாரை, அப்பா அம்மா, மாமனார் மாமியார், மச்சானை உயர்வாக பேச பழகி கொண்டால் அவர்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வார்கள். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, என் மச்சான் தான் நாங்கள் 2 பேர் பிரியறதுக்கு காரணம், என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி தான், மச்சின்ச்சி தான் எனக்கு காரணம், மாமியார் ஒரே தொல்லை, எங்களை வாழவே விட மாட்டுறாங்க, எங்கள் மாமனார் ஒரே வீட்டில் எல்லா விஷயத்திலும் தலையிடுறாரு. சுதந்திரமாக கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் எடுக்கக்கூடிய முடிவை அவர்கள் தலையிட்டு அதில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்கள். இதனால் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, இதனால தான் நாங்கள் பிரியறோம். சில பேர்களுக்கு கடன் நிறையா இருக்கும். காரணம் 7 சனி, ஜென்ம சனி. அதுவும் மீனராசினியர்கள் மிக 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 கவனமாக பயணம் செய்ய வேண்டும் வாழ்க்கை பயணத்தில். நான் பேசுவதை சிறப்பாக பேச பழகிக்கொள்ள வேண்டும். அழகான வார்த்தைகளை பேச பழகிக்கொண்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும்படி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. சனி மெல்ல மெல்ல மெல்ல, அதாவது ஒரு ட்ரைனிங், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் பண்ணணும்னா மேலே ஏறணும், குதிக்கணும், என்னென்னமோ பயிற்சிகள், ஓடணும், நிறைய இருக்குது. அதிலெல்லாம் பயிற்சி வந்தால் தான் அவர் தேர்வு செய்யப்படுவார். அதே போல தான் வாழ்க்கை என்னும் பாடத்தில் இந்த சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7 சனி வரும், அஷ்டம சனி வரும். இப்போ ஜென்ம சனி உங்களுக்கு வந்திருக்கு. அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. நல்ல வழியில் நீங்கள் சென்றால், நல்ல பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், நல்ல நல்ல நண்பர்களும் பழக முயற்சி செய்தால், அல்லது உங்களை சுற்றி பணி செய்யும் இடத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொருவரின் செயல்பாடுகளை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சந்தோஷம் படும்படி, உங்கள் மீது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டாதபடி நீங்கள் பழகி கொண்டால் நிச்சயம் கெடுதல் வராது, நல்லதையே கொடுக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான், அர்த்தாஷ்டமத்து சனி என்பார்கள். மன்னிக்கவும், சுகஸ்தானத்தில் குரு பகவான், அர்த்தாஷ்டம குரு என்பார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி
ஆட்சி பலம் பெற்று உள்ளார். தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய நல்ல நேரம். கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டப்படி வாழ பழகி கொண்டால் அதுதான் அங்கே தான் ஒரு டேஞ்சர் உருவாகும். சனி பகவான் அங்கே தான் தலையிட்டு இப்படி தான் வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தால் அதுக்குண்டான கர்மாவை அனுபவி என்று கஷ்டப்பட வைத்து விடுவார். இது நிறைய பேர்கள் மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், உண்மையிலே அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தான் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு, நிச்சயமாக உண்டு, மாற்றம் இல்லை. காரணம் அவர்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். குரு பகவான் தான் அவருடைய ராசிக்கு அதிபதி. குரு உலகத்துக்கே அறிவை கொடுப்பவர், பணத்தை கொடுப்பவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், இப்படி பலவிதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இவர் குரு உங்கள் ராசியில் நல்ல இடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று உள்ளார். மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல நேரம். நவகிரகத்தில் கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்து சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள். ராகு 12ஆம் இடத்தில். இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள் கன்னி மாசம். இது கன்னிராசி மாதம். சூரியன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புரட்டாசி மாதம் கன்னிராசி என்று சொல்வார்கள். புரட்டாசி மாதம் சூரியனில் ஏற்படும் வெப்பத்தால் பூமியில் பலவிதமான நோய்கள் உருவாகும். அந்த நோய்கள் உருவாகாமல் இருக்க, புது ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வது, தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது, இதெல்லாம் நோய் வராமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்து வேலை, குடும்பஸ்தானாதிபதி அவரே தொழில் வியாபாரத்தையும் வேலையும் கொடுக்கக்கூடிய குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. தன் பேச்சின் மூலம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான், முருகனை வழிபடுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 7.5 சனிக்கு சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி வழிபடுங்கள். ஜென்ம சனி வந்து விட்டாலே நீங்கள் முதலில் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அரளிப்பூ அர்ச்சனையும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லும் எருக்கம்பூவும் மாலை அணிவித்து வெள்ளம் உருண்டை வைத்து ஓம் சுமுகாய நமம், ஏகந்தாய நமம், கபிலாய நமவும், கணத்தெக்ஸாய நமம், தூமகேதுவே நமம், ராஜவிநாயக நமம், ஸ்கந்தபுருஜாய நமம் அப்படியே வந்துட்டே இருக்கும் விநாயகர் அகோல். அப்படின்னா ஓம் மகரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா எவிக்னம் குருமே தேவ சர்வகாரி சுசர்வதா. இப்படி குரு பிள்ளையார் ஸ்லோகங்கள் நிறையா உண்டு. கஷ்டகத்தே இப்பிதேய பக்தேஸ்ததே தயாதாயனே விநாயகாய விபவே ஸ்ரீ கணேசாய மங்கலம். விநாயகர் நிறைய ஸ்லோகங்குது. விநாயகர் அவல் அதெல்லாம் படிக்கிறது நிறைய நன்மைகள் உண்டாகும். சூரத்தேங்காய் உடைச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், கடன்கள், நோய்கள் அனைத்தும் விலக வேண்டும், நான் நலமோடு இருக்க வேண்டும், என் கணவர் நன்றாக இருக்க வேண்டும், என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் கல்வியில் அவர்கள் முழுமையாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய தொழில் துவங்க செய்யலாமா என்றால் நிச்சயம் இந்த நேரம் துவங்கலாம். அதுவும் யோசித்து பார்த்து பாதிப்பு வராத வண்ணம் செய்வது நல்லது. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் சொல்றதையும் கேட்பாங்க, ஆனால் அவங்க மனசில் பட்டதான் செய்வாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பாதிப்பு. உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுடைய அண்ணன் தம்பிங்களோ
நீங்கள் உங்கள் நண்பர்களோ நல்லவங்களாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் சொல்வதை கொஞ்சம் யோசனை செய்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டாகும். மீனராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியம் கிடைக்க நவகிரகங்கள் அருள் புரியட்டும், பிள்ளையார் பகவான் அருள் புரியட்டும், சிவபெருமான், பெருமாள், அன்னை பார்வதி, அல்லாஹ் பகவான், இயேசு பகவான், அனைத்து கடவுளுக்கும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் நன்றி. வணக்கம்.